நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக என்று நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். அவனுடைய கைகளிலே அன்றைக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில அநேகம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமலும் கூட இருக்கலாம், அல்லது சிலது இருக்கலாம். தேவனுக்கு தேவை உங்களோட கையில் இன்றைக்கு ஒன்றும் இல்லாத நிலையில நீங்க காணப்படலாம். உங்களோட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட கணவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பணம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட குடும்பத்தின் தேவைகள் ஒன்றும் சந்திக்கப்படாமல் வெறுமையாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்படியாய் ஒன்றும் இல்லாதிருந்த நிலையில சிம்சோனுடைய கையில் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று வேகமாய் ஓடி வருகிறது. சிம்சோனை பிடித்து சாப்பிட்டு விட வேண்டும் என்கிற பசியோடும் வெறியோடும் வேகமாய் அது ஓடி வருகிறது. இன்றைய நாள் உங்களோட கையில் ஒன்றுமெல்லாம் இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள் உங்களை எப்படியாவது கடித்து குதறிவிட வேண்டும், உங்களோட வாழ்க்கையை அழித்து விட வேண்டும், உங்களோட ஊழியத்தை ஒழித்து விட வேண்டும், உங்களுடைய சபையை மூடிவிட வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பலவிதமான பிரயாசங்களோடு நோக்கத்தோடு உங்களை பின்தொடரலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி சிம்சோனுடைய கையில் ஒன்றுமல்லை. அப்பொழுது தேவன் தம்முடைய ஆவியானவரை பலமாய் சிம்சோன் மேல இறங்க பண்ணினார். மனிதனுடைய பலத்தை விட பாலசிங்கத்தின் பலன் அதிகமாக இருக்கிறது. அதன் வேகம், அதனுடைய தாக்கம், திறன் எல்லாம் மிக அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவன் ஒரு பராக்கிரமசாலிக்கு ஒரு பலனை பெற்றான். அப்பொழுது இந்த கெச்சிக்கிற இந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல சிம்சோன் கிழித்து போட்டான் என்ற வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய பலமான இறங்குதல் அல்லது நிரப்புதலை அநேகர் பெற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆவியானவரை குறித்து ஒரு பாடலை ஆராதனையில பாடிவிட்டால், அதை கேட்டுவிட்டால் ஏதோ ஆவியானவர் வந்து விட்டது போல ஒரு பிரமை கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல இறங்கும் போது அவனை வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அல்லது தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியன் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாளில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், இன்னொரு பக்கம் அநியாயமான பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் இருக்கிறார் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், பாவம், இருளும், சாட்சியற்ற தன்மை காணப்படுகிறது. ஆவியானவர் இருக்கும்போது ஒரு நல்ல பலனை அவர் ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய பலனை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல வந்து இறங்கும் போது மரியாள், கன்னியாகிய மரியாள் கர்ப்பவதி ஆகத்தக்கதான ஒரு வல்லமையை இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் கொடுத்து இயேசுவை பிறக்கும்படி ஆவியானவர் செய்தார். இதே போல நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத நிலையில நீங்க இருக்கலாம். வருமானம் ஒன்றுமில்லை, வேலை ஒன்றும் இல்லையாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்றை இழந்த நிலையில நீங்க காணப்படலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கின போது சிம்சோன் ஒரு புதிய பலன் கொண்டான். இருக்கிற சூழ்நிலை, கெச்சிக்கிற சிங்கம் வேகமாய் ஓடி வருகிறது. இதோ ஒரு சில நிமிடங்கள் ஆரம்பத்தில் இருந்தது, இப்பொழுது ஒரு சில செகண்டுக்குள்ள அந்த கெச்சிக்கிற சிங்கம் நெருங்கினது போல கடன் பிரச்சனை உங்களை நெருக்கி, உங்களிடம் கடன் கொடுத்தவர் உங்களை
உங்கள்கிட்ட இருந்து உங்களை நெருங்கி ஓடி வருகிறது போல ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் பாய்ந்து வருகிறது. இப்பொழுது இருக்கிறது ஒரு பயந்த சூழ்நிலை. நான் மரித்து விடுவேன், சிங்கம் என்னை கொன்றுவிடும், நான் அழிந்து விடுவேன், இனி எனக்கு வழி இல்லை, நான் தற்கொலை செய்தால் நல்லதென்று கூட நீங்க நினைக்கலாம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் உங்களை பின்தொடரலாம். ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவதற்கு காத்திருக்கிறார். உங்களோட கையில ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லாதிருந்த போது சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்பொழுது அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை எப்படி கிழித்து சிம்சோன் எறிந்தது போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற பிரச்சனை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் என்கிற பிரச்சனை, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனை, உங்களோட பிள்ளைகளை குறித்த பிரச்சனை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் மேல வரும்போது, ஆவியானவர் உங்கள் மேல பலமாய் இறங்கும் போது எல்லா பிரச்சனைகளை நீங்க கிழித்து எறிவீர்கள். கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசானவனை துண்டு துண்டாய் கிழித்து, ஒரு ஆட்டை எப்படி சிம்சோன் கிழித்தெறிகிறது போல சிங்கத்தை, அந்த கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை, இளம் சிங்கத்தை கிழித்தறிந்ததை பார்க்கிறோம். அதே போல ஆவியானவர் உங்கள் மேல வரும் போது உங்களோட வாழ்க்கையில எத்தனை கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் எழும்பினாலும், எத்தனை பிசாசுகள் பயமுறுத்தினாலும் இனி வழியே இல்லை, இதோட முடிகிறது உன்னுடைய வாழ்க்கை, இதோட பிரிகிறது உன்னுடைய குடும்பம், இதோட எல்லா முடிவுக்கும் வருகிறது என்று சொல்லி யார் எதை சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஆவியானவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர், தேவாவியானவர். சகரியா 4:6 வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியை உங்களுடைய சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை உங்களுடைய ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மேல், உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபையை கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லைண்டா ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். சிம்சோன் கையில பாருங்க, ஒன்றும் இல்லை. காரணம், ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் பலமாய் வந்து இறங்கின போது அந்த பெரிய சிங்கத்தை, அந்த வால சிங்கத்தை கிழித்தறிந்ததை பார்க்கிறோம். இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்க விரும்புகிறார். உன்னை பலமாய் நிரப்ப விரும்புகிறார். நிரப்பும் போது வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், கவலை, கண்ணீர், பயம், திகில், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீ கிழித்தெறிந்து கொண்டு கடந்து சொல்லத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய நாள் உங்களை நிரப்ப விரும்புகிறதை நான் அறிகிறேன். ஆதலால் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒன்றுமெல்லாம் இருக்கும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வரும்போது உங்கள் மேல அல்லது வல்லமாய் நிரப்பும் போது எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவீர்கள். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜெபிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளில் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதப்பா. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு நெருக்கங்கள், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிரச்சனைகள் பாய்ந்து ஆண்டவரே மரணத்துக்குள்ள தள்ளி விடுவது போல வியாதிகள், ஆண்டவரே இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் பாய்வது போல கட்டன் பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கிறது, மறித்து விட்டால் நல்லம் போல தற்கொலை செய்யலாம் என்று யோசனைகளை கொடுக்கிற பொல்லாத கெர்ச்சிக்கிற சிங்கங்களின் ஆவிகளை கடிந்து கட்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே. இதோ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல யாரெல்லாம் வாஞ்சியோடு உம்மை கேட்கிறார்களோ அவள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சிம்சோன் மேல இறங்கினவர் இந்த பிள்ளைகள் மேல பலமாய் இறங்கும்படியா ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் மேல மேல் விட்டு அறையில இறங்கி வந்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் மேல இறங்குங்கப்பா. அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது சிம்சோன் எல்லாவற்றையும் கிழித்து எறிந்து ஜெயித்தது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகத்தக்கதாய் ஆவியானவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, இப்பொழுது நிரப்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பிரச்சனைகளையும் கிழித்து எறியத்தக்கதாய் ஆவியானுடைய பல்லமாய் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். தெய்வன் அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி விட்டார், உங்கள் மேல பலமா இறங்கி இருக்கிறார். இப்பொழுது சத்துருவாக்கி கெச்சிக்கிற பால சிங்கங்களை கிழித்தறிந்து கொண்டு நீங்கள் ஜெயக்கொடியை நாட்டி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தை உங்களை மீண்டும் கட்டி இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.